அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறையில் நடைபெற்றது ஆணவ கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிற ஒரு பெரும் விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆணவ கொலை தான் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் வந்து இது ஆணவ கொலை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, இறந்த 2 அந்த காதல் ஜோடிகளோட உடற்கூறாய்வு ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து அடித்து கொல்லப்பட்டார்களா இல்லை தற்கொலை செய்து கொண்டார்களா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். ஆனால் அதற்கு முன்பாக நேற்று ஒரு காணொலியில் பார்க்கும்போது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் விசிகா கட்சி மற்றும் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் பேசக்கூடியவங்க ஒரு காணொலி வெளியிடுறாங்க. அந்த காணொலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஆணவ கொலையாக நீங்கள் வந்து கொலை வழக்காக பதிவு செய்யணும்னு சொன்னோம், ஆனால் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து தடயங்கள் இல்லாமல் கொலை வழக்காக போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியெல்லாம் பார்க்குறோம். எங்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரை இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தினோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை கொலைக்கான தடயங்கள் இல்லாமல் எங்களால் பதிவு செய்ய முடியாது என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் கொண்டு அவர் நேரடியாக வரவில்லை, தொலைபேசியில பேசினார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக வந்திருந்தார். அவர்கள் அனைவரும் இப்போது நமக்கு உடல் கூறாய்வுடைய முதல் கட்ட தகவல் அறிக்கையை உடனடியாக எங்களிடம் ஒப்படைப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணியத்தோடு போராடுங்க. ஒரு குற்றவாளி, ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குனே தெரியாமல் நம்ம ஒரு 500 பேர் 1000 பேர் அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தின் பேரில் உண்மையிலேயே நிரபராதியாக இருக்கக்கூடிய யாரும் வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பேசக்கூடிய நம்முடைய அந்த தோழர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு வயது 19, அந்த பொண்ணுக்கு வயது வந்து 16, சிறுமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது அந்த ஒரு சிறுமியை போய் அந்த பையன் எப்படி அவன் காதலித்தான், ஏன் அவன் வந்து காதலிக்கிறத வந்து பெற்றோர்கள் தடுக்கலை, ஒரு சிறுமியின் மீதான ஒரு காதல் வந்து போக்சோ குற்றவாளியாக உன்னைய மாற்றிடாதா, இப்படியான விழிப்புணர்வுலாம் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க? இப்போ வந்து சட்டத்தை பற்றி பேசக்கூடியவங்க இந்த வழக்காக பாருங்க, இந்த வழக்காக பதிவு பண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய போக்சோ சட்டத்தை பற்றியோ இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தை திருமண சட்டம் பற்றியோ ஏன் வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதில்ல? பொதுவாக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு போராடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி விழிப்புணர்வை எல்லா சைடும் ஈக்குவலண்ட்டான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும். இங்கே யாரும் வந்து காதலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. காதல் செய்வதற்கு எல்லாருமே ஒரு வரமுறை இருக்குது. அதுக்கு வந்து நம்முடைய நாட்டின் சட்டங்களும் சில விஷயங்களை மறைமுகமாக வகுத்து வச்சுருக்கு. எதுக்கு வந்து குழந்தைக்கு திருமண வயது 18ன்னு ஏன் வச்சுருக்கிறாங்க? ஏன் 13 வயசுலேயே 12 வயசுலேயே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஆதி காலத்தில் இருந்த மாதிரி நம்ம வந்து போயிட வேண்டியதானே, கல்யாணம் முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே? ஏன் பண்ணலை அப்படின்னா, அந்த சட்டத்தின்படி தான் நம்ம வாழணுங்கிறது கட்டாயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உண்மையிலே இந்த இறந்து போன பெண்ணின் குடும்பத்தார் வந்து அவங்களும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஜாதி வரிகளாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இவங்க இறக்கிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு இப்போ இறக்கிறதுக்கு முன்னால் 2 மாதம் 3 மாதமாக அந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த போராட்டக்காரங்க சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த பெண் வீட்டு தரப்பில் இருந்து ஒரு போக்சோ வழக்காக உழவு வந்து பதிவு செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி வந்து என் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க வைக்காங்கன்னு சொல்லியிருந்தா, அந்த பொண்ணு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, 18 வயசுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாதுங்கிறதான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒன்றும் கார்டியனுக்கு கீழே இருக்கணும், இல்லையா நீங்கள் வந்து உங்கள் பெற்றோருக்கு பிரச்சனை வந்துடும், உங்கள் பெற்றோரால் பிரச்சனை வந்துடும் பயந்தா அப்படின்னா இன்னும் ஹோமுக்கு கொண்டு போய் விட்றோங்கிற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்பாங்க. உண்மையிலே இந்த குடும்பம் நிம்மதியாகாத இருக்கும். இப்போ அது இல்லாமல் ஒரு கனவோட படிக்கக்கூடிய பொண்ணு வந்து நாளைக்கு நல்லபடியாக படிப்பான்னு சொல்லி ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க. அந்த பையனும் அவனாச்சும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஒரு கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய பையன், நீ வந்து உடனடியாக வந்து ஒரு படிக்கிற பிள்ளையை 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்து நான் காதலிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இப்போ தான் வயசு 16, அப்போ 2 வருஷத்துக்கு முன்னால்னா 14 வயசு 13 வயசுலேயே ஒரு பொண்ணை நீ காதலிச்சிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ ஒரு போக்சோ குற்றவாளி தானே இவன். இதை ஏன் யாருமே பெருசாக உண்மையிலே பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே வந்து ஒரு ஜாதி வெறியர்கள் ஆணவ கொலை பண்ணிட்டாங்க, ஜாதிக்கு எதிரான போக்கை வந்து சொல்கிறோம். இங்கே உண்மையிலேயே இங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து ஜாதிக்கு எதிரான ஒரு மோதல் மாதிரி தெரியல. இங்கே ஒரு சின்ன பிள்ளை, ஒரு கன்சர்ன் மேஜர் ஆகாத ஒரு பிள்ளை, ஒரு மைனர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. உண்மையிலே இந்த பிள்ளை வந்து ஒரு படித்து முடித்து வேறு எங்கேயா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம், ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம், ப்ரொஃபஷனலாக போனதுக்கப்புறம் அந்த பையனை ஒரு இடத்துல வேலை பார்த்து வச்சு போயிருந்தால் கூட எத்தனையோ காதல்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றா நின்று படித்து முடித்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி நல்லபடியாக வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இங்கே இருக்குது. அதை யாரும் போய் தடுக்கிறது இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த குடும்பத்தின் கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய அந்த சிறுமிகளை, குறிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தான் சொல்கிறீங்க, போராட்டக்காரர்லாம் சொல்கிறீங்க சிறுமின்னு. அப்போ அந்த சிறுமியின் மீதான காதலை எப்படி நீங்கள் ஆதரிக்கீங்க அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு பெரும்பான்மையான கேள்வியாக இருக்குது. உண்மையிலே இந்த கொலையாக நடந்துருந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னா உண்மையிலே கண்டிக்கிறதுக்கு விஷயம். அந்த பெண்ணின் வீட்டார் எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறத நாங்களும் ஆதரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில்
ஒரு போக்சோ குற்றவாளி செய்ய வேண்டிய அத்தனை செய்கைகளையும் செஞ்சுட்டு இது ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு நாடகம் ஆடி அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதுக்கு நீங்கள் நியாயம் கேட்டு அதுக்கு இந்த விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காதல் இளவரசன் பார்த்திபன் சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு போக்சோ குற்றவாளிக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் செஞ்ச ஒரு பையனை நீங்கள் வந்து ஒரு காதல் இளவரசனன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஒரு பொது வெளியில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன தூண்ட சொல்கிறீங்க சமூகத்துக்கு? உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? நீங்கள் வந்து எந்த வயசுலனாலும் நீங்கள் லவ் பண்ணாலும் நீங்கள் வந்து இது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்களா? இப்படி அணுமுறைக்குள்ளே தயவு செஞ்சு நீங்கள் கொண்டு போகாதீங்க. காதலிக்கட்டும், எல்லாரும் காதலிக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்கும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு உண்டான வாழ்வியலை அமைத்து கொடுப்பதற்கான உரிமைகளும் பெற்றோர்களுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஆணவ கொலை சட்டத்தை வந்து யாரும் வந்து ஏற்ற வேண்டாம்னு சொல்லி சொல்லலை. உண்மையிலே வந்து ஆணவ கொலை நடக்குன்னா தனி சட்டம் ஏற்றுங்க, வரவேற்கத்தக்க விஷயம். எப்படி வந்து பிசிஆருக்கு ஒரு சட்டம் இருக்கிறதோ, போக்சோக்கு ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதேமாதிரி ஆணவ கொலைக்கும் ஒரு சட்டம் இருக்கட்டும். அது வந்து யாரும் வந்து ஏற்க மறுக்கலை. ஒருவேளை அந்த கட்சி ஆளுகின்ற கட்சி தான் வந்து ஒருவேளை இதை வந்து டிலே பண்ண நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதேமாரி ஒரு சில இயக்குநர்களாக இருக்கட்டும், ஒரு சில நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து காதலை மட்டும் பேசக்கூடியவங்க அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் வலியையோ, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பையோ உடையுதே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. இங்கே வந்து பிரச்சனை ஆரம்பிக்கப்படுறது என்ன அப்படின்னா, அந்த வயதின் காரணமாக அதாவது ஓன் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறனால தான் நிறைய இடத்துல பெற்றோர்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதியாக இந்த உண்மையிலே இது ஆணவ கொலையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இறுதியான கொலையாக இது இருக்கட்டும். இனிமேல் இந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறத எல்லாருமே வேண்டி விரும்பிக்கிறோம். அதே நேரத்தில் இனிமேல் இருக்கக்கூடிய இந்த போராட்டக்காரர்கள் நீங்களும் வந்து தவறான ஒரு முன்னுதாரணத்தோட கொண்டு போய் மக்களை வந்து திசை திருப்பும் வண்ணமாக நீங்கள் ஒரு ஃப்ரேமில் வரணுங்கிறதுக்காக தவறான விஷயங்களை ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.